இந்த பிறப்பு என்பது நமக்கு கிடைக்கிறது என்றால் அது இறைவனுடைய தனிப்பெரும் கருணையினால் கிடைக்கின்ற இந்த மானிட பிறப்பு. இங்க கூட அம்மா சகோதரி அவர்கள் சொன்னார்கள், சரஸ்வதி அவர்கள், தன்னை அறிந்தவன், தன்னை உணர்ந்தவன் அவன் எவனோ அவன்தான் தன் பிறப்பை உணர்கிறான். தன் பிறப்பை உணர்ந்தவன் இறைவனை உணர்கிறான். பிறப்பை எப்படி நமக்கு கிடைத்தது என்று உணராமல் இருக்கக்கூடியவர்கள் இறைவனை உணர்வதில்லை. தன்னுடைய பிறப்பு எப்படி கிடைத்தது, அது இறைவனுடைய பெரும் கருணையினால் கிடைத்தது என்று சொன்னால், மானிட பிறவி எப்படி நமக்கு கிடைத்தது, அந்த பிறப்பை உணராமல் இறைவனை நம்மால் உணர முடியாது. ஏதோ தாயும் தந்தையும் புணர்வதால் மட்டும் நமக்கு பிறப்பு என்பது கிடைப்பதில்லை. என்னுடைய தாயும் தந்தையும் புணர்கின்ற அந்த கனப்பொழுதிலே இந்த உலகத்திலே சிறிய உருவம் கொண்ட எறும்பு முதல் பெரிய உருவம் கொண்ட யானை வரை ஏதோனும் எங்கேயோன்னு ஒரு மூலையில் புணர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்ப அது எல்லா வயிற்றிலும் இருந்து தப்பித்து பிழைத்து என்னை இந்த தாய்க்கு இவன் மகனாக பிறக்கலாம் என்று இறைவனுடைய கருணை கிடைத்த பிறகு இந்த கரு என்பது தந்தையினுடைய சுக்கிலமானது தாயினுடைய கருவறையிலே போய் சேர்கிறது என்று சொன்னால், அங்கே எம்பெருமானுடைய கருணை இல்லாமல் இந்த மானிட பிறப்பு என்பது இல்லவே இல்லை. அப்ப எங்கேயே கருணை கிடைக்கிறது. அதைத்தான் திருமூலரும் திருவாசகமும் சொல்லிக் கொடுக்கிறது. திருவாசகமும் திருமந்திரமும் ஏறத்தாழ ஒரே தராசில் வைத்து பார்த்தால், இது மந்திர வடிவாக திருமந்திரம் வந்தது, அது முழுக்க முழுக்க இறை உணர்வை பெற்றதே திருவாசகமாக மாறியது. அந்த இறை உணர்வையும் வாழ்வியல் உணர்வையும் இரண்டும் கலந்து கொடுத்தது இந்த திருவாசகம். இந்த உடம்பையும் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும், ஆன்மாவையும் நோக்கி பயணிக்க வேண்டும். இந்த உடம்பு தந்தது யார், எப்பேற்பட்டது இந்த உடம்பு? இந்த திருவாசகமும் இந்த திருமந்திரமும் இந்த உடம்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது, இந்த உடம்பு திருவாசகத்தில் இந்த உடம்பு எது எப்படி என்று சொல்லுகிற அதே தாரக மந்திரம் தான் திருமந்திரமாகவும் உருவாக்கியது. திருமந்திரம் யாரால் குருவால் ஏற்கப்பட்டு திருமந்திரம் உதிர்க்கப்பட்டது. திருமந்திரத்தை திருமூலர் உதிர்க்கின்ற பொழுது, அந்த திருமூலர் திருமந்திரத்தை தன் நாவிலே சொல்ல அமர்ந்திருந்த பொழுது அவருக்கு குருவாக வந்தது நந்திய பெருமான். அந்த குருவினுடைய வார்த்தைகள் எல்லாம் கேட்டு வடிவமைத்ததுதான் திருமந்திரமாக பிற்காலத்தில் அது மாறப்பட்டது. மாணிக்கவாசக பெருமான் அருளப்பட்டது திருவாத ஊரராக வந்து இந்த பிரபஞ்சத்தில் மாணிக்கவாசகராக எம்பெருமானால் மாறி திருவாசகம் அருளப்பட்டது. இந்த திருமூலர் என்று சொல்லக்கூடியவர் சிவயோகியாக வானத்தில் இருந்தவர். தனக்கு ஒரு செருக்கு இருந்தது தன் உடம்பின் மீது. அவருக்கு ஒரு இந்த மானிட பிறப்பு உடம்பின் மீது அவருக்கு ஒரு செருக்கு வந்தது. என்ன உடம்பு இது? அழுக்குகள் நிறைந்த உடம்பு, புழுக்குகள் நிறைந்த உடம்பு, புழுக்களும் அழுக்களும் நிறைந்த இந்த உடம்பு, இது என்னத்திற்கு கேவலமான உடம்பு என்று அவருடைய சிந்தையிலே இந்த உடம்பை பற்றி கேவலமான ஒரு சிந்தை அவருக்கு வந்தது. உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினில் உள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்பினில் உள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று இந்த உடம்பினை யான் இருந்து ஓம்புகிறேன். முதலில் ஆரம்பத்தில் அந்த உடம்பை அவர் இழுக்கு என்று இருந்தார். இது என்ன உடம்பு? அதைத்தான் திருவாசகத்தில் மணிவாசகரும் சொல்கின்றார். திருவாசகத்திலே மணிவாசகர் சொல்லுகின்ற பொழுது, மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி பிறந்தோர் போக்கி எங்கும் புழு அழுக்கு மூடி மலர்ச்சோறும் 9 வாயிற் குடிலை மலங்க புலனனைத்தும் வஞ்சனை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்வருகும் நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலம் தன்மேல் வந்து அருளி நீழ்கடல்கள் காட்டி நாயின் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயை சிறந்த தயவான தத்துவனே. இந்த திருமந்திரத்தினுடைய ஒரு மந்திரம் ஒரு வரி இது திருவாசகத்தினுடைய பல வரிகளாக மாற்றப்பட்டது. உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன். அப்ப இந்த உடம்பாகப்பட்டது எப்பேற்பட்டதாக இந்த உடம்பு இருக்கிறது? உடம்புக்குள்ளே இருப்பதெல்லாம் அழுக்கு. அந்த அழுக்குகள் தெரியாமல் இருப்பதற்காக இந்த சதை என்ற இந்த இதுவை போர்வை போல போர்த்தி கொண்டிருக்கிறேன். இந்த உடம்பிற்குள்ளே இருப்பது மட்டும்தான் அழுக்கா? வெளியே வருவதெல்லாம் நறுமணம் வீசுகிறதா? மலர்ந்தோறு 9 வாயிற் குடிலை. ஒவ்வொரு மனிதனுக்கும் 9 துவாரங்கள் என்று திருமந்திரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது, திருவாசகத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப வெளியே வருவதெல்லாம் என்ன நறுமணம் வீசுகிறதா? இல்லையே. கண்களிலும் வந்த ஊலை அழுக்கு, மூக்கிலும் வர சளி அழுக்கு, வாயில் வர எச்சை அழுக்கு, காதில் வர சீவ அழுக்கு, சிறுநீரும் அழுக்கு, மலம் அழுக்கு.
அப்போ 9 துவாரங்களில் வெளியே வருவதெல்லாம் அழுக்கு, உள்ளே இருப்பதெல்லாம் அழுக்கு. இறைவனே, இவையெல்லாம் இந்த அழுக்கு பிடித்த உடம்பை வைத்துக் கொண்டா உன்னை நான் போற்றக்கூடிய நிலையில் எனக்கு நீ வர வேண்டும். எப்பேற்பட்ட கருணையாளன் அந்த சிவபெருமான்! திருமந்திரமும் சொல்லுகிறது, திருவாசகமும் சொல்லுகிறது, இந்த உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன். இப்படிப்பட்ட அழுக்கான இந்த உடம்பு, இவையெல்லாம் அழுக்காக இந்த உடம்பு இருக்கிறதா? அப்ப மனம் என்ன? பரிசுத்தமாக உருவமே இல்லாத இந்த மனம், உருவமே இல்லாத இந்த மனம்தான் ஒட்டுமொத்தமும் ஆட்டி படைக்கின்ற, இந்த உறுப்புகளை ஆட்டி படைக்கின்ற உருவம் இல்லாத மனம். உருவம் இல்லாத இந்த ஆன்மா, உருவம் இல்லாத உயிர், இது மூன்றும் தான் இந்த உடம்பு இயக்கத்துக்கான அடிப்படை காரணங்கள். உருவமே இல்லாத இந்த மனதை வைத்து நாம் வாழ்வை நடத்தினால் சாதாரண மனிதனை போல வாழ்ந்து மறைந்துத்தான் இந்த ஐம்புலன்களுடைய சேட்டைகளில் சிக்கி சின்னாபின்னமாக ஆக்கக்கூடியது இந்த மனம் என்று படைத்த உருவமில்லாத இந்த மனதை வைத்து இந்த உடம்பை வாழ்ந்து கொண்டிருந்தால் அதனுடைய வாழ்வினுடைய நிலை மீண்டும் மீண்டும் நீ பிறப்பை எடுப்பதற்கு அது உதவும்.